ஹை கேஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. திஸ் ட்ரேட் இஸ் கோயிங். இன்றைக்கி மார்னிங்கே இந்த ட்ரேட் எடுத்திருக்கா. லெட்ஸ் சி ஹவு இட்ஸ் கோயிங். நம்மளோட டார்கெட் எப்போதும் டெய்லிக்கும் 10 பிப்ஸ் இருக்கும். அவங்க பார்ப்போம். மார்னிங்கே செம்ம புல் பேக் நடந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், நீங்கள் மார்னிங்க எவ்வளோ கீழேருந்து சிங்கிள் கேண்டலில் மொத்தமாக முடிஞ்சிருச்சுன்னு பாருங்கள். 135 க்ளோஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். காலைல எழுந்துச்சி பார்த்தா 209 207 நிற்கிது. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் 200 இருக்குது. அண்ட் தென் செகண்ட் டார்கெட் வச்சுப்போம் 188 இருக்குது. ஏன் இங்கே நான் செல் பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு பெரிய ரெட் கேண்டல் தெரியுதா, அந்த விக்கு கிட்ட தான் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கும். ஸோ ஐ செல்டு ஹியர் அண்ட் ஏம் ஃபார் நெக்ஸ்ட் லோ. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கா, இந்த லோவுக்கு நான் ஏம் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்ட்டு. இந்த இடத்துல கீழே வர விட மாட்டாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், விக்கெல்லாம் பயங்கரமாக ஃபார்ம் ஆயிருக்கு. கீழே போகல, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரேட் கன்ஃபார்மாக டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see how many minutes or how many hours it will take to get our profit. நான் மாதிரி கீழே வருது பாருங்கள். எப்படின்னு அந்த ரெட் லைன் இப்போ வரைஞ்சு பாருங்கள், அதோட கீழே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் கன்ஃபார்மாக 200 அடிக்கும். சப்போஸ் இந்த புல் பேக் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா இட் go to 188. லெட்ஸ் see how it works. ஒரு ட்ரேட் நடக்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் பேக் நடக்கிற மாதிரியா இருந்தது. அண்ட் நவ் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அவர் செம்ம ஃபுல் பேக்கு. வாங்க பார்ப்போம். ஆக்சுவலாக இது என்னன்னா, மார்னிங்கில் எல்லாரையும் ட்ராப் பண்ணுறதுக்காக தான் இது ஆக்சுவலாக வந்து மேலே போகிற மாதிரி பண்ணியிருக்கு. பட் நம்மளோட டிபிசி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி என்னென்னா, ஒரு புல் பேக் நடக்கணும், ஒரு இது ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அடுத்தது ஒரு புல் பேக் நடக்கும், அடுத்தது அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும், இது மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு புல் பேக் நடந்தது, நான் கரெக்டாக அந்த அவங்க தெரியுது, அவங்களுக்கு ஒரு கன்சாலிடேஷன் நடந்துருப்பாருங்க சின்னதாக, நான் கரெக்டாக அங்கே செல் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். 188. இன்னும் ஒரு 10 பிப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், 10 பாயிண்ட்ஸ். லெட்ஸ் see how it will go. இன்னொன்று நம்ம சொல்லாமல் வந்துட்டு, ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள் வந்து சைக்காலஜியை மாஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செட் அண்ட் ஃபர்கட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதுவும் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். அதாவது எப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒன்று டிபி அடிக்கும் இல்லைனா எஸ்எல் அடிக்கணும், உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து இனிமேட்டுக்கு அது நீங்கள் யோசிக்காதீங்க.
நம்ம ப்ராக்ரஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி வரதை எடுத்துகிட்டு அப்புறம் விட்டுருங்க, அதை மறந்துடுங்க. நீங்கள் கேம் விளாடுங்க, இல்லை வேறு ஏதாவது வேலை இருந்தால் அதை பாருங்கள். டோன்ட் ஃபோர்ஸ் ஒரு எனிதிங் உங்கள் ட்ரேடை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் நடக்குது. 1 மினிட்ல போனால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அண்ட் தென் இங்கே ஒரு புல் பேக் நடந்து இங்கே திருப்பி ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் நடக்கிற மாதிரி தெரியுது. பட் நம்ம க்ளோஸாக வந்துட்டோம், கொஞ்சம் தான் இருக்குது நம்ம அடுத்த டார்கெட் ரீச் ஆக. லெட்ஸ் see how it will go. ஆனால் கோல்டில் 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ்லாம் பிடிக்கிறது ஈஸி தான் ஆக்சுவலாக. அது கரெக்டாக நம்ம இது பண்ணது தான் இருக்குது. முக்கியமாக நம்ம எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலும் வாலட்டைல் எது அதிகமாக இருக்கோ அதை பண்ணுறது தான் பெஸ்ட்டு எப்போதும். ஏன்னா மார்க்கெட் வாலட்டைல் அதிகமாக இருந்தால் அதிகமான லிக்விடிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதிகமான லிக்விடிட்டி கிடைச்சா அதிகமான என்ட்ரி கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் சேஸ் ஹை வாலட்டைல். நியூயார்க் நான் ஏன் சொல்லுவேன்னா நியூயார்க் செஷனில் தான் ஹை வாலட்டைல் இருக்கும். அப்போ அங்கே தான் நிறைய என்ட்ரிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ லெட்ஸ் see. ஸ்ட்ராட்டஜி படி நல்லா போயிட்டுருக்கு. சின்னதாக புல் பேக் நடந்தது, இப்போ திருப்பி கீழே தான் வந்துட்டுருக்கு. பார்ப்போம். அதே மாதிரி அடுத்த டிபி ஏன் இங்கே நான் செகண்ட் டிபி ஃபிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். இங்கே ஒரு தெரியுதா, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் 4181 ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ அந்த சப்போர்ட்டுக்கு நான் ஆக்சுவலாக வச்சிருக்கணும். பட் 4181 ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நான் 188 வச்சுட்டேன். பத்தாத்துக்கு இங்கே வர ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருக்குது. எங்கன்னா 188 தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஆக்சுவலாக நான் 4 ஹார்ஸில் தான் வச்சிருப்பேன். உங்களுக்கு தெரியும் 4 ஹார்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த விக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விக் இருக்குது. ஸோ ஐ டிசைட் டு கோ வித் 188. ஸோ பாருங்கள், காலையில் பார்த்தீங்கன்னா தெரியும் 120 220 போயிருக்கு, 4220 வரையும் போயிருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் புல் பேக்லாம் நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம். பாருங்கள், ஒரு புல் பேக் நடக்குது. ஏன் நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஒரு விக்கு தெரியுது பாருங்க. ஆனால் மார்னிங் எடுத்தோடனே செம்ம ஸ்ட்ராங்கான பை பவர் தெரியுது. பார்ப்போம். சரி, அப்படியே நம்ம ஆயில் ப்ரைஸை பார்ப்போமா? இது பார்த்துட்டு இருந்தால் எனக்கு சைக்காலஜி எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம ஆயில் ப்ரைஸ் பார்ப்போம். நல்லா ஏறி இருக்கா இறங்கியிருக்கா? பட் ஒய் இது திருப்பி வா ஸ்டார்ட் ஆகுதுன்னாங்க. என்ன ஒன்றும் ஆகலையா? இது ஸ்டில் வந்து இதுக்கப்புறம் போகலன்னா பிரச்சனை இல்லை. அந்த 205 தாண்டி போயிடுச்சுன்னா நம்ம இந்த ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு விட்டலாம். பட்டு அவ்வளோனா திருப்பி ஒரு சின்னதாக புல் பேக் நடக்கும். ஆக்சுவலாக இங்கே ஒன்று நோட் பண்ண மறந்துட்டேன். இங்கேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்குது. கரெக்டாக தான் அது அதோட வந்துட்டு திருப்பி ஒரு சின்னதாக ரிவர்ஸ் ஆகுது. பார்ப்போம். உண்மையில் கரெக்டாக சூப்பராக தெரியும். பாருங்க, ரிவர்ஸில் போய்ட்டுருக்கு மார்க்கெட். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ரிவர்ஸில் போய்ட்டுருக்கு. ஆனால் காலெலாம் என்ட்ரி எடுத்திருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த 171லையும் 200 கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 70 80 90 100 ஒரு 330 பிப்ஸ் கிடச்சிருக்கும். பட் வி மிஸ்டு. இது என்னப்பா 15 நிமிஷம் போயிட்டுருக்கு. எதாவது பேசுவோமா? இது பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஒன்று க்ரோ பண்ணேன்னு அம்மா என்ட்ரி தான் அது வரையும் நான் எல்லா வேலையும் பார்த்துருச்சு. ஸ்கூலுக்கு
சாரி கைஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கிளிப் கொஞ்சம் கட் ஆயிருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். பார்த்தீங்கன்னா அதே இடத்துல திருப்பி ஒரு கரெக்ஷன் கரெக்டாக வருது. அதை தாண்டிட்டா ஸ்ட்ராங் ஆகிடும், அப்படி இல்லைனா வீக் ஆகிடும். ஸோ அந்த இடம் தெரியுதா கரெக்டாக அந்த 195 அது ஸ்ட்ராங்காக இருக்குது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அது கீழே போக மாட்டேங்குது. பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இங்கே இந்த வீடியோ ஆன் பண்ணிட்டு நான் தான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம மைண்ட் செட்டை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா சின்ன சின்ன கேண்டில்ஸ் நவரப்பையும் நம்ம மைண்ட் செட் வந்து பை பண்ணு, செல் பண்ணு, எக்ஸிட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. வாவ், பிரேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ராப்பு 180 இருக்கும், இல்லை நம்ம டார்கெட்டாக இருக்கும். லெட்ஸ் சீ. கைஸ், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ட்ரேடை ஒரு சூப்பராக முடிச்சாச்சு. ஸ்டார்டிங் கேபிட்டல் $58,000 அண்ட் எண்டிங் கேபிட்டல் $231,514. ஐ எம் வெரி ஹாப்பி. யூ ஆல் ஹாப்பின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி.